ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரெட் ஆம்லேட் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 முட்டை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் நான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஸோ அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஆம்லேட் ஊற்றுறதுக்கு. ஸோ நல்லா அடித்து விட்டுக்கோங்க அதை. ஓகே, இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இன்னும் கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகுத்தூள் சேர்க்குறேன் நான் காரத்துக்காக. அப்புறமா கரம் மசாலா வாசனைக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே 4 முட்டைக்கான அளவு தாங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எங்கேயுமே அந்த மசாலா இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் நல்லா வந்து பைண்ட் ஆகணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தவாவில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ப்ரெட் ஆம்லேட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ 2 பக்கமும் வந்துட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்சர் அளவுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்த அப்புறமா நம்ம வந்து ஆம்லேட் ஊற்றிடலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு ஆம்லேட் ஊற்ற போகிறேன் இல்லையா, அதுக்கு 2 ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 2 வந்து டோஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பெரிய சைஸ் ப்ரெட் எடுத்திங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்லேட் ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் தவா வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க. இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து நான் லோவில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க, அப்புறம் தீஞ்சிடும். வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெந்துடுச்சு பாருங்கள் இந்த முட்டை. இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்துட்டு நம்ம அதில் வச்சிடலாங்க. ஓகே, நான் சின்னதாக இருக்கிறதுனால ப்ரெட்டு வந்து 2 வச்சுருக்கேங்க நான். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம திருப்பி போடலாம். அப்போது அந்த கொஞ்சம் வேகாதது கூட நல்லா வெந்துடுங்க. ஸோ நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் ரெடி.